ஆந்திரா கடற்கரையில் புயல் வந்த அதே சமயம் தமிழ்நாட்டின் கடற்கரையும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. பேரழிவு நடந்த உடனே தாமதமின்றி நிவாரணப் பணிகளில் இறங்கியது RSS. புயலால் மோசமாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் சுயம் சேவகர்கள் நிவாரணப் பணியை தொடங்கினர். தமிழ்நாட்டிற்கென தனிப்பட்ட புயல் வெள்ள நிவாரண குழு அமைக்கப்பட்டது. அரிசி, துணிமணிகள், மருந்து பொருட்கள் 10 கிராமங்களில் தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டது. மொத்தம் 5773 குடும்பங்களுக்கு நிவாரணம் சென்றடைந்தது. புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. சேதமடைந்த வீடுகள் பழுது பார்க்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் தாயனூரில் நதிநீர் கரைபுரண்டு ஓடியதில் ஏராளமான வீடுகள் முழுவதும் அழிந்து போயின. அங்கு கட்டுமான பொருட்கள் எடுத்து செல்வது சாத்தியமற்ற காரியம். இந்த சவாலை கண்டு பல அமைப்புகள் அங்கு வீடு கட்ட தயங்கின. ஆனால் சுயம் சேவகர்கள் மட்டும் 30 வீடுகளை அவர்கள் தாமே கட்டி முடித்தனர். அந்த பகுதியில் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் அவரவர் மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் உதவி செய்யும் போது RSS சுயம் சேவகர்கள் எந்த வேறுபாடும் பாராமல் எல்லோருக்கும் சேவை செய்தனர். 1950களின் இறுதியில் தஞ்சாவூரை பெருவெள்ளம் தாக்கிய போது கூட RSS முன்னிலையில் நின்று உதவி செய்தது. அப்போது காஞ்சி காமகோடி பீட பிரம்மாச்சாரியார் மடத்தில் சேகரிக்கப்பட்ட துணிகளை RSS மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என கூறி சுயம் சேவகர்களிடம் நேரடியாக வழங்கினார். சாதி, மதம், மொழி எந்த பேதமும் இல்லாமல் மனிதநேயத்துக்காக ஓடிய இந்த சேவை தமிழ்நாட்டின் கடற்கரை நினைவில் என்றென்றும் நிலைத்து நிற்கும்.